தீர்க்க மனமாயிருந்து பார்க்க வேணும். திக்கு திசை பாலகரும் வீரபாகும் பார்க்கவே தேரோடே வருவார் பாரு. பல முனிவர் தேவரிசி வருவாரப்பா. சேர்க்கையாம் சேவலும் குடியும் தோன்றும் சிவஈசர் பதத்தை அங்கே காணலாமே. தீர்க்கமாயிருந்து பார்க்க வேண்டும். இந்த துறையில என்ன செய்வோம், அடிக்கடி நம்ம போற பாரு தவறா தப்பா உண்மையான பிரச்சனை இருக்கு. இந்த பேச்சே கூடாது. நிச்சயமா மகான் உண்டு. அவருடைய பாதம்னா நம்ம புத்தகமையா இருக்கும். அவர் நமக்கு இப்ப துன்பம் வந்த போதிலும் இந்த துன்பம் தருவதே அவருடைய பாதம் பற்றுவதற்கு தான். மிகுதி செலவு வந்தாக்கா நம்ம பாதம் பற்ற மாட்டோம், துன்பம் வந்துடும். அதனால வலிமை கொடுப்பதெல்லாம் நமக்கு அவன் பெருமை உணரலாம். நமக்கு வறுமை வருகிறான்னு கேட்டான். வறுமை வர வரதான் நீங்க அன்பு செலுத்தலாம். காசு குனிஞ்சு போனா என்னன்னு கேட்டான், புத்தியே வராது. நிச்சயமா அவனுக்கு தேர்தல் செய்ய போறான்னு அர்த்தம். வறுமை சென்றா தேர்தல் செய்யறான், வறுமை இருந்தா நன்மை செய்யறான்னு அர்த்தம். அப்ப தீர்க்கமாக ஒருவனுக்கு வறுமை வர 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 மேலும் அன்பு செலுத்தும். அவன் தீர்க்கம் பெற்ற முப்பு திட்டத்திலே உறுதியாக இருப்பான். காசு ஒரு பேரும் இருக்கிறான். அதனால வறுமை கொடுக்கும். வறுமை வருது நல்லதுன்னு அர்த்தம். அது அவராக தான் வறுமை இருக்கலாம். இதெல்லாம் மெய்தாண்டாங்கன்றா இதை சேர்த்து கொடுங்க. பைசந்தில் 10 பண்ணுங்க. தீர்க்கமனமாயிருந்து பார்க்க வேணும். திக்கு திசை பாலகரும் வீரபாகும் அட்டத்துக்கு பாலருக்கும் உருவாக்கல். அட்டத்துக்கு பாலருக்கும் சொன்னது பல 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 பெயர்கள் இருக்கு. இருந்தாலும் 8 திசையும் இவனுடைய செயலை கொண்டு 8 திசை உள்ள மக்களும் இவனை நாடி வருவார்கள். 8 திசையில் ஒரு வல்லவனும் வருவான், நல்லவனும் வருவான். அஷ்ட திசையிலையும் உள்ளவர்கள் நல்லவர்களாக அடுத்தது பார்க்கவே தேரோடே வருவார் பாரு. பல முனிவர் தேவரிசி வருவாரப்பா. எல்லாம் தீர்க்கமானமாக இருந்தாதான் எல்லாம் வருவான். உறுதியா இருந்தாதானே வருவான், இல்லாட்டி வருவான். அப்ப இதெல்லாம் தீர்க்கமாக இருந்தாக்கள் எல்லாம் வருவார்கள் என்பது முக்கிய. அஷ்டத்துக்கு பாடல்களும் தேவரிசிகள் போனா எல்லாம் வருவான். தீர்க்கமா இருக்கான், இல்லாட்டி வரமாட்டாங்க. சேர்க்கையாம் சேவலும் கொடியும் தோன்றும் சிவஈசர் பதத்தை அங்கே காணலாமே. சேவல் கொடி கொடியோ அதனா அவருடைய கொடியே சேவல் கொடிதான். அது வெற்றி கொடி. அவர் பேருக்கு வேலும் கேட்டான், எதுக்குறாருன்னு கேட்டான். என் அறிவு கூறுகாண்டது அறிவு எனக்கு ஆயுதம் சொல்லும். இந்த ஆயுதம் எனக்கு மட்டும் பயன்படாரா? என் பாயத்தை எவன் பற்றினானோ அந்த ஆயுதம் நான் பயன்படுத்துவேன். ஒரு பேரும் சொல்ல முடியாது. அசுரர்களை எல்லாம் அழிச்சிருவோம், நெருங்கவே முடியாது. இப்ப நான் ஒரு நாள் சுப்பிரமணியரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரான். நாரதர் யோகி எப்போதுமே சுப்பிரமணியர் தான் மனிதனுக்கு யோகிக்கு முதல் காட்சி தர வேண்டியது பொறுப்பு சுப்பிரமணியர் தான் உண்டு. வாசி அவங்க நடத்தி தரணும். வாசி நடத்தி கொடுத்து தட சோதனை கொடுத்து என்ன சொன்னா அப்படி நிற்பாராம். அந்த மாதிரி நிற்கும் போது அங்கே வருவதற்கு முன்னே புனுகு ஜோதியோட அது உடனே புனுகு ஜோதியோட வீசார். அந்த மாதிரி வரும்போது எப்படி அவன் கேட்டான். அடையத்துக்கு முன்னும் வருவாங்க, போயிட்டு இருப்பாங்க. அப்படி திடீர்னு தோன்றும் ஒரு மட்டமான ஒழிக்கிறது. என்ன செய்வோம்னா இப்படி ஆசை நவுத்துவார்கள் இப்படி எல்லாம் பல வேலை செஞ்சுட்டு இருப்பான். இவனுக்கே ஒரு பயமா இருக்கும். இப்படி எல்லாம் செய்து காட்டி திடீர்னு தோன்றுவாங்க. இதை முன்னையே பார்க்க ஆசைத்தாரன். என்ன செய்யறான், எந்த எவ்வளவு பெரிய மனுஷங்களே உன் நண்பர்கள் எல்லாத்தையும் அடிக்கிறான். எவனா என் நண்பர்கள் அடிக்க என்னோட சீரனை என்னுடைய மாணாக்கனை தாக்கான்னு சொன்ன உடனே எதிர்ச்சாரம் ஆகாயத்தின் பூமிக்கு ஒரு வேலை வச்சுக்கிட்டு அப்படி பார்த்தா ஆகாயம் பூமி அப்படி முடிச்சாங்க. தெரியுது சும்மா பார்த்தேன் உன்னுடைய ஆற்றல் என்னன்னு பார்த்தேன். நீ பார்க்கவும் தானே நான் சொன்னேன். நீ பார்க்க ஆசைப்பட்ட இப்பெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டேன். அப்படியே காட்சி கிடைச்சிடும். அது மாதிரி சுப்பிரமணியர் பாயத்தை பட்டுகின்ற மக்களுக்கு பகை ஒன்று செய்கிறார். பகையெல்லாம் பூர்த்தியாகும். அவனுடைய வேலை போயிட்டு வெல்ல முடியாத சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்டது நமக்கு எதையும் செய்யலாம். ஒரு வரம்புக்கு உட்பட்டு எதையும் செய்ய முடியும். அது ஒரு கட்டளை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு